சிம்மம் -ஏப்ரல் 2026 ராசிபலன். 1. தொழில் மற்றும் வேலை. கரியர். நிர்வாகத்திறன். சூரியன் உச்சம் பெறுவதால் அலுவலகத்தில் உங்களின் அதிகாரம் மேலோங்கும். மேலதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அஷ்டமச்சனி. அதே சமயம் 8இல் சனி இருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் மற்றவர்களின் வேலைகளில் தலையிடாமலிருப்பது நல்லது. ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபாரம். வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது ஆன்மீகம் சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும்போது ஆவணங்களை சரியாக சரிபார்க்கவும். 2. பொருளாதாரம். ஃபைனான்ஸ். நிதிநிலை. பணப்புழக்கம் சீராக இருக்கும். 10இல் குரு நீடிப்பதால் சமூகத்தில் உங்களின் அந்தஸ்து உயரும். சுப செலவுகள். குலதெய்வ கோவில் திருப்பணிகள் அல்லது புண்ணிய ஸ்தலங்களுக்குச் செல்வதற்காக பணம் செலவிடுவீர்கள். முதலீடு. தங்கம் அல்லது நிலத்தில் முதலீடு செய்ய நினைப்பவர்கள் மாதத்தின் முற்பாதியை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. 3. குடும்பம் மற்றும் உறவுகள். ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். மகிழ்ச்சி. குடும்பத்தில் அமைதி நிலவும். குறிப்பாக தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். திருமணம். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்புள்ளது. பிள்ளைகள். குழந்தைகளின் கல்வி அல்லது விளையாட்டுத் துறையில் அவர்கள் காட்டும் ஆர்வம் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். 4. ஆரோக்கியம். ஹெல்த். உடல் நலம். பொதுவாக ஆரோக்கியம் சீராக இருக்கும். எனினும் அஷ்டமச்சனி நடப்பதால் வண்டி வாகனங்களில் செல்லும்போது நிதானம் தேவை. எச்சரிக்கை. உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் அல்லது ஒற்றை தலைவலி வந்து நீங்கலாம். போதுமான அளவு நீர் அருந்துவது அவசியம். முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள் ஏப்ரல் 6, 7, 15, 16, 24, 25. சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 16 இரவு முதல் 17, 18. இந்த நாட்களில் புதிய ஒப்பந்தங்கள், பயணங்கள் மற்றும் முக்கியமான முடிவுகளை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு, ரூபி ரெட், ஆரஞ்சு. பரிகாரம். சூரிய வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு செவ்வரளி பூ சாத்தி வழிபட எடுக்கும் காரியங்கள் வெற்றியாகும். ஆஞ்சநேயர் வழிபாடு. சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது அஷ்டமச்சனியின் தாக்கத்தை குறைத்து மன தைரியத்தை தரும். உதவி. ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுவது அல்லது ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு வழங்குவது புண்ணியத்தை தரும்.